இந்த நாள் ஒரு சாதாரண நாள் அன்று. ஆனால் பல பேர் தன் உயிரையும் தியாகம் செய்து நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த புனித நாளாகும். 1608ஆம் ஆண்டு நம் நாட்டிற்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் சிறிது சிறிதாக நம் நாட்டையே ஆளத் தொடங்கிவிட்டனர். ஏழ்மையும் சர்வாதிகாரமும் நம் மக்களை வாட்டி வதைக்க நம்மை அடிமைகளாக மாற்றி நம்மிடமிருந்த அனைத்து செல்வங்களையும் வளத்தையும் சிறிது சிறிதாக சுருட்டினர். ஆயுத வழி போராட்டமும் எழுச்சிமிகு பேச்சுகளும் நம்மை சுதந்திரம் என்னும் ஒரு காற்றை சுவாசிக்க ஏக்கமாய் தள்ளிக்கொண்டே செல்ல ஒரு விடியலாக வந்தவர்தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் காந்தியின் வருகை சுதந்திர இயக்கத்தை தோற்றுவித்தது. அகிம்சை மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய சக்தி என கூறிய காந்தி அவரை போலுக்கும் சுதந்திர தாக்கத்துடன் இருக்கும் அனைவரையும் ஒன்றிணைத்தார். இதனால் லட்சக்கணக்கானவர் சுதந்திர போராட்டம் என்னும் ஒரு போர்க்களத்தில் இறங்கினர். சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், நேரு நாச்சியார், ஜான்சி ராணி மற்றும் ஏராளமானவர்கள் தன் இன்னுயிர், வாழ்க்கை, ஆசை அனைத்தையும் தியாகம் செய்து நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தனர். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவில் இந்திய விடுதலை சட்டத்தின்படி இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை கிடைத்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கினார். நள்ளிரவில் டெல்லி செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடி முதல் முறையாக ஏற்றப்பட்டது. சுதந்திர தினம் கொண்டாட்டம் என்பது வெறும் ஒரு நாள் கொடியேற்றம் மற்றும் இராணுவ நிகழ்ச்சிகள் அல்ல. அப்படி கஷ்டப்பட்டு பெற்ற சுதந்திரத்தை நிலைநாட்டி நம் நாடை வளர்ச்சி மிகுந்த நாடாக மாற்றுவதற்கு போடும் முயற்சியாகும். கல்வி, பொருளாதாரம், மருத்துவம் என்னும் அனைத்து துறைகளிலுமே நம் நாடு முன்னேற வேண்டும். இதற்காக நீங்கள் எல்லாரும் அதற்கு தேவையான உறுதிமொழி ஏற்க வேண்டும். மனதின் சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்று